நீலமாமிடற்று ஆலவாயிலான் நீலமாமிடற்று ஆலவாயிலான் பாலதாயினார் ஞானமாழ்வரே பாலதாயினார் ஞானமாழ்வரே ஞானமேழுமாம் ஆலவாயிலார் ஞானமேழுமாம் ஆலவாயிலார் சீலமே சொல்லீர் காலன் விடவே சீலமே சொல்லீர் காலன் விடவே ஆல நீழலர் ஆலவாயிலர் ஆல நீழலர் ஆலவாயிலர் காலகாலனார் பாலதமிழே காலகாலனார் பாலதமிழே அந்த பில் புகழ் எந்த யானவாய் பந்தியார் கடல் சிந்தை செய்மினே அந்த மில் புகழ் எந்த யானவாய் பந்தியார் கடல் சிந்தை செய்மினே ஆடலேற்றினான் கூடலானவாய் பாடியே மனம் நாடி வாழ்வினே அண்ணலானவாய் நன்னினான் தன்னை அண்ணலானவாய் நன்னினான் தன்னை எண்ணிய தொழ திண்ணம் இன்பமே எண்ணிய தொழ திண்ணம் இன்பமே அம்பொனாலவாய் நம்பனார் கடல் அம்பொனாலவாய் நம்பனார் கடல் நம்பி வாழ்பவர் துன்பம் விடுமே நம்பி வாழ்பவர் துன்பம் விடுமே ஆடலேற்றினான் அரக்கனார் வலி நெருக்கனாலவாய் உரைக்கும் உள்ளத்தார்க்கு இரக்கம் உண்மையே அருவனாலவாய் மறுவினான் தன்னை இருவர் ஏத்த நின்று உருவம் மூங்குவே ஆரம் நாகமாம் சீரனாலவாய் தேரமண் சென்ற வீரனென்பரே அடிகளாலவாய் படிகொள் சம்பந்தன் முடிவிலின் தமிழ் செடிகள் நீக்குமே முடிவிலின் தமிழ் செடிகள் நீக்குமே இதே மாதிரி வாசி தீரவே என்று ஒரு தேவாரம் அதுவும் இதே மாதிரி வரும் வாசி தீரவே காசு நல்குமே வாசி தீரவே காசு நல்குவீர் மாசின் விடலையீர் ஏதலில்லையே இறைவராயி நீர் மறைகுள் மிடலையீர் கரைகுள் காசினை முறைமை நல்குமே செய்யவே நீர் மெய்கொள் மிடலவீர் பைகொளரவி நீர் உய்ய நல்குமே நிறு பூசி நீர் ஏறதேறி நீர் கூறும் மிடலையீர் பேரும் அருளுமே காமன் வேவவோர் தூம கண்ணி நீர் நாமமிடலையீர் சேமம் நல்குமே பிணிகுள் தடையினீர் மணிகுள் மிடலையீர்
அணிகொள் மிடலரீர் பணி கொண்டருளுமே மங்கை பங்கினீர் துங்கமிழலையீர் கங்கை முடியினீர் சங்கை தவிர்மினே அரக்கன் நெறிதர இரக்கமெய்தி நீர் பறக்கும் மிடலையீர் கரக்கை தவிர்மினே அயனுமாலுமாய் முயலும் முடியினீர் இயலும் இடலையீர் பயனும் அருளுமே பறிகொள் தலையினார் அறிவதறிகிலர் வெறிகொள் மிளலையீர் பிரிவதறியதே காழி மாநகர் வாழி சம்பந்தன் வீழி விடலை மேல் தாழும் மொழிகளே மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர் செந்துவர் வாயுமை பங்க திரு ஆலவயான் திரு நீரே வேதத்தில் உள்ளது நீர் வெந்துயர் தீர்ப்பது நீர் போதம் தருவது நீர் உண்மை தவிர்ப்பது நீர் போதத்தகுவது நீர் உண்மையில் உள்ளது நீர் சீத புனல் வயல் பூந்த திரு ஆலவயான் திரு நீரே முத்தி தருவது நீர் முனிவர் அணிவது நீர் சத்தியமாவது நீர் தக்கோர் புகழ்வது நீர் பத்தி தருவது நீர் பரவ இனியது நீர் சித்தி தருவது நீர் திரு ஆலவயான் திரு நீரே காண இனியது நீர் கவிதை தருவது நீர் பேணி அணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீர் மானம் தகைவது நீர் மதியை தருவது நீர் சேணம் தருவது நீர் திரு ஆலவயான் திரு நீரே பூச இனியது நீர் புண்ணியமாவது நீர் வேத இனியது நீர் பெருந்தங்களுக்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீர் அந்த மதாவது வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாதரு திங்கள் கங்கை முடிமேல நின்ற நுளமே புகுந்த அதனால் மாதரு திங்கள் கங்கை முடிமேல நின்ற நுளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே
ஆதரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே ஆதரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்பொடு கொம்பொடாமைவை மார்பிலங்க எருதேறி ஏழையுடனே பொன்பொதி மத்த மாலை புனல் சூடி வந்த நுளமே புகுந்த அதனால் 9 உடனாய நாட்கள் அவைதாம் அன்பொடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே உருவளர் பவளமேனி ஒளி நீரணிந்து உமையோடும் வெள்ளை உடைமேல் முருகலர் கொன்றை திங்கள் முடிமேல் அணிந்த நுளமே புகுந்த அதனால் திருமகள் கலைய தூதி தயமாது பூதிசை தெய்வமான பலவும் அருநெதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே மதினுதன் மங்கையோடு வட ஆலிருந்து வரையோதும் ஜங்கள் பரமன் நதியோடு கொன்றை மாலை முடிமே அணிந்த முளமே புகுந்த அதனால் புதியுரு கால நங்கி நமனோடு தூதர் கொடு நோய்களா பதவும் அருநெதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே இது நாலும் போர். அப்புறமா கேட்டுட்டு அப்புறமா வழக்கமாக நாம படிக்கிற பன்னீர் திருமுறையில் இப்பொழுது நாம திருத்தெளிச்சேரி என்ற தலத்தின் தேவாரம் படிக்க நமக்கு கடமை. இந்த திருத்தெளிச்சேரியை பற்றி வரலாறு எழுதுகிறவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அந்த திருக்கோயில் ஒரு தெளிவான திருக்கோயில், அந்த திருத்தலம் ஒரு தெளிவான திருத்தலம் என்றும் அவர்கள் அதில் எழுதி வைக்கிறார்கள். அதனாலேயே என்ன சொல்லுகிறார்கள்? பெரிய தவ சிரேஷ்டர்கள் வாழ்ந்த இடம் அது. அதனால தவம் செய்வதற்கு நமக்கு உரிய இடம் திருத்தெளிச்சேரி என்று நாம் கொள்ளலாம் என்று அவர்கள் பெரியவர்கள். அதனால்தான் தெளிச்சேரி தெளிவானது என்று அவர்கள் பொருள்பட எழுதியிருக்கிறார்கள் என்பதும் நம்ம எண்ண வேண்டியது ஒன்று. இது நம்ம அதுக்கப்புறமா இந்த பதியம் முடிய விட்டு இன்னும் சில கருத்துக்கள் நான் சொல்றேன். பூவலர்ந்தன கொண்டு முப்போதும் பொற்கடல் பொற்கடல் தேவர் வந்து வணங்கும் மிகு தெளிச்சேரி மேவரும் தொழிலாளோடு கேடற்பின் வேடனாம் பாவகங்கோடு நின்றது போலும் நும் பான்மையே கங்கை நங்கையை தூடடுத்த மரச்சடையின் கொன்னீர் சூடிற்றே கொத்திரைத்த மலர்குடலாள் குயில் கோலஞ்சேர் சித்திர கொடி மாளிகை சூழ் தெளிச்சேரியீர் வித்தகப்படை வல்ல அரக்கன் வில்லல் தலை பத்திரட்டிகரம் நெறித்திட்டது உமபாதமே. திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாருடைய அவதாரத்தினுடைய நோக்கம், ஏப்பா இந்த மைக்கு என்னப்பா லூஸ் கண்டக்டர் இருக்குன்னா அது சரியா இருக்குன்னா அதை எடுத்து இங்க வச்சிரு, இது அங்க வச்சுக்கோ,
திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாருடைய அவதாரம் என்ன நோக்கம் தெரியுமா? புறச்சமைகளை புறச்சமைகள், அதாவது சமணர்கள், சாக்கியர்கள், இந்த சைவ மதத்துக்கு பெருந்தீங்கு இழைத்தவர்கள். நீங்க நினைக்கலாம் சமணர்களும் பௌத்தர்களும் பெரிய இந்த கொல்லாமை விரதத்தில் கொண்டவர்களாச்சே அப்படின்னு நீங்க எண்ணலாம். கொல்லாமைன்னு சொல்லிட்டு தான் திருநாவுக்கரசரை கல்லில் கட்டி கடலில் போட்டான். சில பேர் நல்லவன் போல வேடம் போட்டு கொண்டு தீமையை செய்து கொண்டே இருப்பான். நீங்க பாத்துறீங்களா? ஆமா. சில பேர் தர்மம் செய்ய போறேன்னு சொல்லி அதர்மம் பண்ணிட்டு இருப்பான். எனக்கு தெரியும், ஒருத்தன் தர்மம் பண்ணேன்னு போவான், சோறு போடுவான், சோறு போட்டான், எல்லாருக்கும் இந்த கரண்டினால சோறு அள்ளி போட்டான். ஒருத்தன் என்ன பண்ணா, ஒரு தடவைக்கு 2 தடவையா வாங்கினான். உடனே இந்த கரண்டினால அவனுக்கு மண்டையில் அடிச்சு விட்டான். மண்டையை அடிபட்டு ரத்தம் வந்து அந்த சோத்தை அவன் மேலே கொட்டி விட்டு, நீ கட்ட உன் தர்மம் கட்டு போடான்னு நினைச்சு போயிட்டான். இப்ப இது தர்மமா அதர்மமா? சில பேர் இந்த தர்மம் பண்ண போறேன்னு சொல்லி நிச்சயமா அந்த குடிக்க போய் சேற்றை பூசிக்கொண்டான்னு சொல்றான் பாருங்க, இதுதான் அது. அதே மாதிரிதான் நம்ம மானுட யாக்கையின் நோக்கமே என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆனிடத்து அரண் அஞ்சாடுதலில் அவனை வழிபடுவதற்குத்தான் இந்த பிறவியே கிடைத்தது என்று நூல்கள் எழுதுகிறது. ஆனால் நாம் அந்த பிறவியை வேற எதுக்கோ தான் பயன்படுத்துறோமே தவிர அரண்மனைக்கு செய்யறதில்லை. ஆனதுனால அதே மாதிரிதான் சமணர்களும் சாக்கியர்களும் என்ன பண்ணாங்க, கொல்லாமைன்னு சொல்லிக்கிட்டு தான் திருஞான சம்பந்தர் தங்கியிருந்த வீட்டுல தீய வச்சாங்க. இப்ப கொண்டப்பனுக்கு ஒரு அடிச்சு விடலாம், ஒரு தீமையை பண்ணிடலாம், ஒரு அடி போட்டுடலாம், வச்சு விடலாம், திட்டி விடலாம். அவன் வீட்டுல போய் கடப்பாறை எடுத்து குத்தி உடைச்சாக்கா, என் வீட்டை கடப்பாறை எடுத்து இடிக்கிற அளவுக்கு அவருக்கு என்னையா நான் தீமை பண்ணேன்னு அவன் கேட்கறதுல நியாயம் இருக்கு இல்லையா? அதனால கொல்லாமை, எறும்ப கொல்லாமை, ஈய கொல்லாமை அப்படி சொல்லிவிட்டு ஒரு மனிதனையே கொண்டு விட்டான்னா அப்ப ஏற்றுக்கொள்ள முடியாத இல்லையா? இப்ப நான் பெற்ற குழந்தையை நானே கொல்லுவதற்கு எனக்கு இது கிடையாது, உரிமை கிடையாது. அரசாங்கத்து சட்டப்படி என்ன கைது செய்ய முடியும் அவர்கள். அந்த மாதிரி என்ன பண்ணாங்க, கொல்லாமைன்னு சொல்லிட்டு அவங்க போக்கித்தனம் தான் பண்ணிவிட்டாங்க. அது ரொம்ப பேருக்கு தெரியாது. ரொம்ப பேருக்கு தெரியாததோடு இல்லாம தெரிந்தவர்கள் அதுக்கு சப்பக்கட்டும் கட்டுறாங்க. அவர்கள் செய்தது ஓரளவுக்கு நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் அப்படின்னு சப்பக்கட்டு கட்டுறான். சப்பக்கட்டு கட்டுறவன் யார் தெரியுமா? நம்ம ஆளுதான் என்பதும் நாம எண்ண வேண்டிய ஒன்று. ஆனதுனாலதான் சுவாமி என்ன பண்ணிவிட்டார், அந்த 10வது பாட்டு தோறும் அந்த சாமி அதைத்தான் சொன்னார். நீ அவர்கள் சொல்லுவதை நீங்கள் கேட்காதீர்கள் அப்படின்னு சொன்ன காரணமே அதுதான். இல்லை, இவர்களுக்கு தெரிகிற கொல்லாமை விரதமும் வேறு மதத்தை சாடக்கூடாதுங்கிறதும் திருஞான சம்பந்தருக்கு தெரியாதா என்ன? தெரியும். இவர்கள் இந்த சின்ன அறிவு உடையவர்களுக்கே தெரியுதுன்னா பெரிய அறிவு முற்றறிவு உடையவர் அவருக்கு தெரியாதா என்ன? தெரியும். இருந்தாலும் பெருந்தீங்கு இழைத்தவர்கள் அவர்களை சாடித்தான் தீரணும். தன்னை கொல்ல வருகிற நல்ல பாம்பையும் கொல்லலாம், தன்னை கொல்ல வருகிற பசுவையும் கொல்லலாம் என்பது ஒரு சட்டம் சொல்லுகிறார்கள் அல்லவா? ஆமா, அதை நாம செய்துத்தான் தீரும். அந்த நிலையில திருஞான சம்பந்தர் மதுரையிலே போய் சமணர்களை வாதில் வென்று விட்டார். மானம் பொறுக்காமல் சில பேர் என்ன பண்ணா, கழுவுல ஏறி செத்தான். அவனே ஏறி செத்தான், அதுக்கு இவர் பொறுப்பாளி இல்லை. ஒரு கட்சி தோத்து போகுதுன்னு சொன்னா எவனோ ஒருத்தன் தீ குடிக்கிறான், அதுக்கு கட்சி தலைவரா பொறுப்பு இல்லை. அதனால அவனா ஏறிக்கிட்டான் தூக்குல, மானம் பொறுக்காம. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? அதுதான் திருஞான சம்பந்தர் கழுவேற்றினார்னு புராணத்துல இல்லை, கிடையாது. அது அவன் சொன்னான், நான் தோத்து விட்டால் கழுவு ஏறுகிறேன்னு அவன் தான் சொன்னான். இது புராணம் தான் நமக்கு அடிப்படை இல்லையா? ஆக அதனால திருஞான சம்பந்தர் தப்புன்னு சில பேர் சொல்லிட்டே இருக்கிறாங்க. அது ரொம்ப காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கூர்த்த மதியோடு அதை பார்க்கலன்னு நாம விட்டணும். ஆக சமணர்கள்லாம் அங்கே பெரும்பகுதியானவர்கள் அங்கே
இறந்தார்கள். இந்த திருச்சேரியில திருஞான சம்பந்தர் நேரம் என்ன பண்ற, திருஞான சம்பந்தருக்கு மதுரையில கிடந்த வெற்றிக்கு முக்கியமான காரணமாக இருந்தது இந்த தீயில பதியத்தை போட்ட போது அது எரியாமல் இருந்ததுதான். ஜுர நோய் தீர்த்தது ஒண்ணு, தீயில தேவார பதியத்தை எழுதி போட்ட உடனே அது எரியாமல் இருந்தது ஒண்ணு, தண்ணியில் அந்த பதியத்தை போட்ட உடனே எதிர்த்து போனது ஒண்ணு. அதுல எது பெருசுன்னு கேட்டா தீயில போட்டது எரியாம இருந்தது தான் பெருசு. அதனாலதான் அதுக்கு பச்சை திருப்பதிகமா இப்பவும் பேரு, இப்பவும் இருக்கு அந்த பதிகம். அது திருநள்ளாற்று பதிகம் ஆனதுனால திருஞான சம்பந்தர் என்ன பண்றாரு, மதுரையை விட்டு புறப்பட்ட உடனே நேர தனக்கு உதவி பண்ண பெருமான் திருநள்ளாற்று பெருமான், அதனால திருநள்ளாற்றுக்கு தான் நேர வர்றாரு. அவர் சீர்காழி கூட போகல. ஏன் அப்படின்னு கேட்டா தனக்கு வெற்றியை தரக்கூடிய பதிகம் திருநள்ளாற்று பதிகம் தான் அவருக்கு கிடைச்சது. அதனால அந்த பெருமானை போய் பார்த்துட்டு வருவோன்னு நேரம் அங்க போறார். எவ்வளவு நன்றியுடைய செய்கை பார் இல்லையா? ஆமா. அப்படி போகும்போது சாமி என்ன பண்றார், இந்த திருத்தெளிச்சேரி வழியா போறார். போகும்போது புத்த நந்தின்னு அங்க ஒரு சமணன் இருந்தான். அவன் சொன்னா, நீ சிறுமையில பல்லக்கில் ஏறிட்டு போகக்கூடாது, பரசமய கோளரி என்று சொல்லக்கூடாது அப்படின்லாம் அவற்றை வாதுக்கு போனான். சாமி எவ்வளவோ வாதுல சொல்லியும் கேட்கலங்கவும் சாமிக்கு கூட அவ்வளவு, திருஞான சம்பந்தர் கூட அவ்வளவு கோபம் இல்லை. பக்கத்தில் இருந்த சம்பந்த சரணாலயர்னு ஒருத்தர், அவர் என்ன பண்ணாரு, சாமிகிட்ட போய் இப்படி சண்டை போடுறான்னு சொல்லிட்டு தடையில இடி விழுந்து சாகட்டுமேன்னு சொல்லிவிட்டார். இடி விழுந்து சாகட்டுமேன்னு திருஞான சம்பந்தர் கூட சொல்லல. சொன்னது யாரு, பக்கத்தில் இருந்த வேற ஒரு அடியார்கள். அதுக்கு ஒரு பாட்டையும் எடுத்து சொல்லிவிட்டார். புத்தர் சமன் கடுக்கையர் பொய்கொள்ளா சித்தத்தவர்கள் தெளிந்து தேறின வித்தக நீரணிவார் வினைப்பகைக்கு அத்திரமாவன அஞ்செடுத்துமே அப்படின்னு எப்பவோ பாடி வச்ச பாடலை எடுத்து சொன்னார். அவன் தலையில ஒரு இடி விழுந்து செத்தான் என்பது நமக்கு வரலாறு. ஆக சொன்னது கூட திருஞான சம்பந்தர் சொல்லலை அப்படிங்கிறது நம்ம எண்ணணும் இல்லையா? ஆமா. ஆக அந்த புத்த நந்தி இருந்த இடம் இந்த திருத்தெளிச்சேரி. ஆக திருஞான சம்பந்தருக்கு இங்கேயும் ஒரு வெற்றி கிடைத்தது. அவருடைய பாடல் அப்படியெல்லாம் செய்யக்கூடிய ஒரு தகுதி உடையது என்று நாம எண்ணணும் இல்லையா? திருஞான சம்பந்தர் பாடின உடனே 1000 பொன் கிடைத்தது மாத்திரம் இல்லை, ஓடம் தானே ஓடிச்சு இல்லையா? தீர்க்க முடியாத ஒரு நோய் தீர்ந்தது என்றெல்லாம் வருகிறத நாம கவனத்துக்கு கொள்ள வேண்டிய ஒன்று இல்லையா? ஆமா. ஆக திருஞான சம்பந்தர் பாடலை ஒருத்தன் பாடின உடனே இன்னொருத்தன் தலையில இடியும் விழுந்தது அப்படின்னு சொல்லுங்கதான் நாம நினைக்கணும் இல்லையா? கத்தி கனியத்தான் அறியணுமே தவிர கழுத்து அறியக்கூடாது இல்லையா? ஆமா. ஆக திருஞான சம்பந்தருடைய தேவாரம் இப்படியெல்லாம் செய்யும் என்பதை நீங்க எண்ணக்கொள்ள வேண்டும் என்பது ஒண்ணு. திருத்தெளிச்சேரி பற்றி இப்ப நான் 2 சொன்னேன். தவம் செய்வதற்கு சிறந்த இடம் என்று அதை சொல்லுகிறார்கள். தெளிவு உடைய இடம் அது, அதனால்தான் திருத்தெளிச்சேரி என்று இருக்கிறது என்றெல்லாம் எழுதியிருக்கிறார்கள். அதுல இன்னொன்னு, நான் இந்த ஊருக்கு பாட போனேன். எப்பங்கிறீங்கன்னா 1943 1943 நான் அந்த ஊருக்கு பாட போனேன். தருமபுரம் மடத்து தேவார பாடசாலை இப்போ நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். படிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணாங்க, அங்கே ஒரு ஜாதி வெறியன், அவன் தான் அந்த பாடசாலைக்கு ஹெட்டு. மடத்தில் வச்சிருந்தாலும் அது ஒரு ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஒருத்தன் இருப்பான் இல்லையா, அவன் ஒரு ஜாதி வெறியன். அவன் என்னுடைய ஜாதி அல்ல அவன். அதனால என்கிட்ட அவன் கோவப்பட்டான். இன்னைக்கு ஜாதி அல்ல, இன்னைக்கு பிரிஞ்சு போச்சு நம்ம நாடு. ஜாதி ஏன் குறிப்பிட்டான்னு சொன்னா, இது எரும மாடு, இது பசுமாடு, இது பசுமாட்டிலே டெல்லி எரும மாடு, டெல்லி எருமை, நாட்டு எருமை அப்படின்னு, இது கழுதை, இது சாதாரண கழுதை, இது கோவேரி கழுதைன்னு பிரிச்சு வச்சான். ஒரு கூட்டமா தெரியட்டும்ங்கிறதுக்காக வச்சான். அவ்வளவுதான். இதுல ஒஸ்தி ஜாதியும் இல்லை, மற்ற ஜாதியும் இல்லை அப்படின்னு விட்டுடுவோம் நாம. இது போய் இன்னொரு ஜாதி அடிக்க வேண்டியதில்லை, அது போய் இன்னொரு ஜாதி அடிக்க வேண்டிய தேவையே இல்லை. அவன் என்ன பண்ணான், என் மேல சில ஃபால்ட்டுகள்ல எழுதினான். என்ன எழுதினான்னு கேட்டீங்கன்னா,
இங்கே பாடசாலையில் படிக்க வேண்டிய பையன்கள் 12 வயசுல சேரணும்னு இருக்கு. நான் 19 வயசுல சேர்ந்தேன். 19 வயசுல சேர்ந்தவனுக்கு பரிபூரணமான சலுகை கொடுக்கிறது தப்புன்னு எழுதிட்டான். அப்ப பரிபூரணமான தப்பு சலுகைனா என்னன்னு கேட்டீங்கன்னா 3 வேளை சாப்பாடு, 3 வேளை சாப்பாடு, வருஷத்துல 4 வேட்டி 4 துண்டு, சனிக்கிழமை புதன்கிழமை தேய்ச்சிக்கிறதுக்கு எண்ணெய், சவரம் பண்றதுக்கு இந்த குடிமி தானே வச்சுக்குவாங்க, சவரம் பண்றதுக்கு பரியாரி, இந்த மாசத்துக்கு ஒரு தடவை இந்த 4 வேட்டியும் வண்ணானுக்கு போட்டு வெடித்து கொள்றதுக்கு இந்த சலுகை எல்லாம் உண்டு தவார படத்தலையில். இப்ப நான் 19 வயசுக்கு மேல ஆகி போட்டதுனால இந்த சலுகை எல்லாம் இவனுக்கு கொடுக்கறது தப்புன்னு எழுதிட்டான். ஆக எனக்கு 3 வேளை சாப்பாடு கிடைக்கல, 2 வேளை சாப்பாடு தான். காலையில இருந்து பண்டியா கிடப்பேன், மத்தியானம் 1 மணிக்கு தான் சாப்பாடு. அவன் ஜாதி வெறியினால எப்படி ஆயிப்போச்சு பாரு எனக்கு. நான் ஏன் இதை சொல்றேன்னு எனக்கு இந்த ஆன்சருக்கு வரும்போது தான் உங்களுக்கு தெரியும். அப்ப என்ன பண்ணாங்க, எல்லா பாடசாலை பையங்களெல்லாம் பாடுறதுக்கு இந்த தெளிச்சேரி கும்பாபிஷேகத்துக்கு போக சொன்னாங்க. நானும் போனேன். நானும் மாணவன் தானே, சலுகை எனக்கு பூர்ணமா கொடுக்காவிட்டாலும் நானும் மாணவன் தான். அதனால போயிருந்தோம். நான் எங்க வாத்தியார் எல்லாரும் போயிருந்தோம், பாடினோம். அந்த தெளிச்சேரி கும்பாபிஷேகத்துக்கு இந்த தேவார பாசல மாணவர்கள் வந்து பாடணும்னு அந்த ஊர்ல ஒரு ஐயர் எழுதி கேட்டிருந்தாரு மடத்துக்கு. என்ன மடத்துல இருந்து அனுப்பிச்சிருக்காங்க. போனோம். அங்க எங்களுக்கு பணம் கணம் கிடையாது, சாப்பாடு போடுவோம், சாப்பிட்டு பாடிவிட்டு வந்துடணும், அவ்வளவுதான். மடத்துல இருந்து அனுப்பிச்சிருக்காங்க. போய் பாடிவிட்டு நாங்க வந்துட்டோம். வந்ததுக்கு அப்புறமா அந்த பிராமன் என்ன பண்ணா, பண்டாரசனதிக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தான். என்ன எழுதியிருந்தான், உங்க பாடசாலை குரூப் இங்க வந்து பாடிச்சு, அதுல ஒரு பையன் கொஞ்சம் உயரமா கருப்பா இருக்கிறான், மிக நன்றாக பாடுகிறான், அவன் மாணவன் என்று தன்னை சொல்லுகிறான், இப்பவே அவன் பெரிய பாடகன் மாதிரி பாடுறான், அவன் மாணவன் என்று சொல்லுகிறான். மாணவனா இருக்கும் போதே இப்படி பாடுறான்னா அவன் பெரியவனானா எப்படி பாடுவான் அப்படின்னா எண்ணி பார்க்கும்போது எதிர்காலத்துல இப்படி ஒரு பெரிய தேவார பாடகன் ஒருத்தன் உருவாகுவான் அப்படின்னு நான் எண்ணுறேன். இப்படி ஒரு மாணவனை நீங்க தயார் பண்றீங்களே, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு எழுதிட்டான். இந்த லெட்டர் வந்தவொடனே அவங்க பிரிச்சு பார்த்தாரு. உடனே எங்க வாத்தியாரை கூப்பிட்டு வேலாயுதத்தை கூப்பிடு அப்படின்னாரு. போனார். ஏண்டா திருச்செல்ச்சேரிக்கு பாட போனீங்களா? போனோம். யார் யார் வந்தது? கோபால் வந்தான். எனக்கு கோபால்னு ஒரு பேர் உண்டு சின்ன பிள்ளையில. கோபால் வந்தான், தண்டபாணி வந்தான், ஆர்மம் வந்தான், முருகையா வந்தான், நானும் போயிருந்தேன்னு சொல்லு. ஓஹோ, இந்த லெட்டரை பாரு அப்படின்னாரு. லெட்டரை பார்த்த உடனே இந்த கருப்பா உயரமா ஒரு பையன் சொல்றது யார அப்படின்னு கேட்டார். கோபாலத்தான் சொல்லு. நான் அந்த பண்டாசனில அணுக்க தோண்டனா முன்ன வேலை பார்த்தவன், படிக்கிறதுக்கு மிந்தி. அப்ப கோபால் நல்லா பாடுறானா அப்படின்னு. நல்லாவே பாடுறான் சாமி, இருக்கிற மாணவர்கள் அவன் நல்லாவே பாடுறான். அது மாத்திரம் சொல்லி கொடுத்த பாடல தூய்மையா பாடுறான். அதுதான் அவன்கிட்ட ரொம்ப விசேஷம். சொல்லி கொடுத்த பாட்டை அப்பழுக்கு இல்லாம பாடுறான் சாமி. அப்படியா? கூப்பிடு அவனை அப்படின்ட்டு. அவனை கூப்பிடு அப்படின்ட்டார். கூப்பிட்டாங்க. போன என்னடா தெளிச்சேரி போனியா? நாங்க தெளிச்சேரி பாட்டு சொல்லு பார்க்கலாம் அப்படின்னாரு. இத நான் பாடி காட்டினேன். நல்லா தாண்டா பாடுறான் அப்படின்ட்டார். நல்லா தாண்டான்னு பாடுறான்னு சொன்ன உடனே என்ன பண்ணாரு, பக்கத்துல ஒரு சாமியார் நின்னாரு. அப்ப சொன்னாரு, நல்லா தான் பாடுறான், அவனுக்கு கொடுக்க வேண்டிய சலுகை எல்லாம் நம்ம கொடுக்கல அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொன்னாரு. என்ன அப்படின்னு கேட்டார். அது அந்த முன்னாடி அவருக்கு 3 வேளை சாப்பாடு எனக்கு இல்லைங்கிறதெல்லாம் மறந்து போயிடுது. எவ்வளவு பெரிய நிர்வாகம். அதனால 27 கோயில் நிர்வாகம் அவங்களுக்கு. அதனால எவ்வளவு பெரிய நிர்வாகத்தை மறந்து போச்சு. என்ன அவனுக்கு சலுகை கொடுக்கல? அவன் வயசு 19 வயசுல சேர்ந்தான். அதனால புல் சலுகை அவனுக்கு இல்லை இங்க. அப்படியா? அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டேன். இப்ப 2 வேளை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், அவனுக்கு இந்த எண்ணெய் எல்லாம் கிடையாது. அப்படியா? சரி, புல் சலுகை கொடுத்து சொல்லுங்க. அன்னையில இருந்து எனக்கு 3 வேளை சாப்பாடு, சனி போதனை எண்ணெய், இந்த 4 வேட்டி 4 துண்டு, இந்த வண்ணாஞ்செலவு, பரியாரி செலவு எல்லாம் கிடைச்சது. எதுனால கிடைச்சது? தெளிச்சேரிக்கு போய் பாடி வந்ததுதான். அதனால நான் இந்த ஊரை மறக்கிறதுக்கே இல்லை. எனக்கு இப்படி ஒரு புல் சலுகை எனக்கு வாங்கி கொடுத்த ஊர் இந்த ஊர்
இல்லையா? ஒருவேளை சாப்பாட்டுல சொல்லு, 4 வருஷத்துக்கு சாப்பாடு கிடைக்கும், அது வேற சமாச்சாரம். ஒருவேளை சோறு ஒருத்தம் போடுவானா, ஒருவேளை எண்ணெய் வந்து, அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு டம்ளர்ல இந்த நம்ம வீட்டில் இருக்க டம்ளர், ஹோட்டல் டம்ளர்ல டம்ளர்ல கால் இது அரை பங்கு இருக்கும் எண்ணெய், அதுக்கு சீக்கா போட்டில் ஒண்ணு கொடுப்பான். அந்த புல் சலுகை எனக்கு கிடைக்காம இருந்தது. புல் சலுகை எனக்கு கிடைக்க வச்ச சேருமா இந்த திருத்தெளிச்சேரி சாமி இல்லையா? ஆமா, அதை நாம மறக்க கூடாது இல்லையா? எனக்கு அந்த சலுகையை வாங்கி கொடுத்த சுவாமி இது அப்படிங்கறத நான் மறக்கிறதே இல்லை. காலெடுத்த திரைக்கை கரைக்கறி காணல் சூழ் சேலெடுத்த வயற்படன தெளிச்சேரியே மால் அடித்தல மாமலரான் முடி தேடியே ஓலமிட்டிட எங்கனம் ஓர் உருக்கொண்டதே மந்திரம் தருமாமறையோர்கள் தவத்தவர் செந்திலங்கு மொழியவர் சேர் தெளிச்சேரியே வெந்தலாகிய தாக்கியரோடு சமணர்கள் தம் திறத்தன நீக்கிவிட்டு ஓரோர் சதிரரே திக்கு லாம்போடில் சூழ்தளிச்சேரியம் செல்வனை காழியுள் ஞான சம்பந்தன் விளம்பிய தக்க பாடல்கள் பத்மலாட்டடமுடி தொக்க வானவர் சூழ இருப்பவர் சொல்லிலே ஆக சுவாமியை பாடுறவன பட்னியா போடுறதுக்கு அவருக்கு இஷ்டம் இல்லை இல்லையா? என்னத்துக்குதான் இவன் பட்னியா கிடக்குறான், நல்லா தான் பாடுறான், இவனுக்கு என்ன அந்த சலுகை கொடுக்கப்படாது? 7 வயசு கூட ஆனா பரவாயில்லன்னு சொல்லிட்டு கூட குடிச்சோம். அந்த சலுகையை கொடுக்க சொன்ன சுவாமி இவன், அதனால நான் மறக்கிறதுக்கு இல்லை இல்லையா? ஆமா. அடுத்தது திரு தருமபுரம் என்ற ஊர் தேவாரம். தருமபுரம் சொன்னா மாயூரத்துக்கு அருகாமையில் இருக்கிற தருமபுரம் அல்ல அல்லவா? ஆமா. இது வந்து காரைக்கால் கிட்ட தருமபுரம்னு ஒண்ணு இருக்கு. இந்த தர்மங்கிறது யம தர்மன், யமனுக்கு யம தர்மன் ஒரு பேர் உண்டு. அந்த தர்மத்தோடு செய்வான் அந்த வேலையை. ஒரு உடல்ல இருந்து உயிரை பிரித்து கொண்டு செல்லுகிறான் என்கிற நாம நினைக்கிறோமே தவிர அந்த வேலையை அந்த கணக்கிட்டு கொண்டிருந்து காலனார் தம்மைம்பார் நக்கீர பெருமான் சொல்லும்போது அந்த கணக்குல இத்தனை மணிக்கு இத்தனை இடத்துல இந்த இடத்துல இவனுடைய உடல்ல இருந்து அந்த உயிரை பிரிக்கணும்னு சொல்றதுல ஒரு நிமிஷம் கூட தவற மாட்டான், ஒரு செகண்ட் கூட தவற மாட்டான் இல்லையா? அதோடு இல்லாம அவனவன் பாவ புண்ணியத்துக்கு ஏற்ப அவனை கொண்டு போயிடுவான். அதனாலதான் அவனுக்கு தர்மன்னு ஒரு பேரு உண்டு இல்லையா? ஆமா, அது ஒண்ணு. பஞ்ச பாண்டவர்கள்ல தர்மன்னு ஒருத்தன் உண்டு அல்லவா? 5 பாண்டவர்கள் இல்லையா? 5 பேர்கள்ல ஒருத்தன் தர்மர் இல்லையா? அவன் தானே எதுக்கும் கோபப்படாதவன். பரவாயில்லை, மனைவியினுடைய புடவையை பிடிச்சு இழுக்கும் போது கூட சரி கிருஷ்ணன் காப்பாற்றுவான் அப்படின்னு தானே சொன்னார். அவன் மேல கோபப்படவே இல்லை பாருங்க. சத்தியம் வெல்லும், சத்தியம் வெல்லும் அப்படின்னே சொல்லிட்டு இருந்தாராம் தர்மர். என்ன கோபம் வந்தாலும் சத்தியம் வெல்லும், சத்தியம் வெல்லும் அப்படி நாம சொல்ல முடியுமா? நாம சொல்ல முடியுமா? முடியாது. எவ்வளவு பொறுமையோட சாதிச்சுட்டா பார்த்தீங்களா அந்த தர்மன் இல்லையா? எல்லாம் துள்ளுவான் அந்த பீமன் எல்லாம். அமைதியா இருறா தம்பி, அமைதியா இருறா அப்படின்னு சொல்லி அத்தனை பேரையும் அமைதிப்படுத்தி விட்டான் பாருங்க. அவன் தான் அந்த தர்மன் தான் அவன். அந்த தர்மன் பூசை பண்ணதுதான் இந்த தர்மபுரம். இப்ப நாம படிக்க போறோமே அது. இப்ப நான் படிச்சு இந்த மடம் இருக்கு பாருங்க தர்மபுரம், அது யம தர்மன் பூசை பண்ண இடம் இல்லையா? ஆமா, என்பதை நாம எண்ணிக்கொள்ளணும். அந்த காரைக்காலில் இருக்கிற தர்மபுரம் தான் திருஞான சம்பந்தர் கூடவே ஒருத்தர் யாழ் வாசிச்சிருந்தார் இல்லையா? திருநீலகண்ட யாழ்ப்பாணர் என்று அவருக்கு பேர். திருஞான சம்பந்தருக்கு கூடவே யாழ் வாசிச்சிருந்தார் ஒருத்தர். அவருக்கு ஊர் தான் இந்த தர்மபுரம், காரைக்கால் இருக்க தர்மபுரம். ஆமா, அந்த ஊருக்கு போன போதுதான் சுவாமி இங்க மாதர் மடப்பிடின்னு ஒரு தேவாரம் பாடுறார்.
அது அந்த ஊர்ல இருக்கவங்க என்ன சொல்லிவிட்டாங்க, திருஞான சம்பந்தர் பாட்டு இவர் யாழ் வாசிக்கிறதுனால தான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப நம்ம சிட்டி பாபுவோட அப்பா என்ன சொன்னாரு, என் பையன் தருமபுரத்துக்கு வாசிக்கிறான், தருமபுரம் பாட்டு இப்போ ஓஹோன்னு இருக்கு அப்படின்ட்டார். சிட்டிக்கு அவர் தான் லாயக்கு, அவருக்கு அவர் சிட்டி தான் லாயக்கு அப்படின்ட்டார். அவரும் ஹார்மோனியம் தான் வாசிப்பார், அவரும் ஹார்மோனியம் வாசிக்கிறவர் தான். ஒரு 4-5 கச்சேரி கேட்டு பார்த்தாரு, இவனுக்கு அவனுக்கு தாண்டா சூட்டபிள், வேற எவனும் அவனை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டார். ஆமா, தர்மபுரத்தை சரியா நிமித்து கட்டுறவன் வந்தான் அப்படின்ட்டார் கேட்டுவிட்டு. ஆக இவங்க எப்படி சொல்லிட்டாங்க, ஓ திருநீலகண்ட யாழ்ப்பாணர் வாசிக்கிறதுனால தான் திருஞான சம்பந்தர் பாட்டு நல்லா இருக்கு அப்படின்ட்டாங்க. அதை அவர் ஒத்துக்கல. திருஞான சம்பந்தர் அருவுடையவர், திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனர் அவரும் அருவுடையவர் தான். இருந்தாலும் திருஞான சம்பந்தருக்கு அப்புறம்தான் எண்ண வேண்டிய ஒருத்தர். இப்படி சொல்லிவிட்டாங்களேன்னு அவர் வருத்தப்பட்டார். இப்படி சொல்லக்கூடாதே அப்படின்னு வருத்தப்பட்டு சாமிகிட்ட சொன்னார், நீங்க ஒரு பாட்டு பாடுங்க, நான் வாசிக்க முடியாம திண்டாடணும் அப்படின்னு சொல்லிவிட்டார். அப்பதான் இந்த பாட்டை பண்ணாராம். அவர் வாசிக்க முடியலன்னு சொல்லிவிட்டு வருத்தப்படுறார். வருத்தப்பட்டு தன்னுடைய யாழை கிட்ட போட்டு உடைக்க போறார். உடைக்க வேண்டாம், பத்திரமா அதையே வச்சுக்கிட்டு வாசிங்கோ, அதான் நல்லது, ஆண்டவனுடைய புகழ் இந்த யாழில அடங்காதுன்னு சொன்னார் அவர். அது சொன்ன காரணம் ரொம்ப பேருக்கு புரியல. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இவர் வாசிக்கிறாருன்னு வச்சுக்கோ, நான் ஒரு பாட்டு பாடுறேன், மதர் மடப்பிடியும் மட அன்னமுங்கன்னதோ பாட்டு வருதோ, அதுல பாட்டு வருது, மெட்டு தான் வருது இல்லையா? இப்ப மாதர் மடப்படியே வரல, நீயும் நானும் போன போது அப்படி கூட இருக்கலாம்ல. பாட்டு என்ன பண்ணுறதுல இல்லையா? குரங்கு வந்தது அது வாழை தொட்டதுன்னு கூட சொல்லலாமே. அதுல பாட்டு வரல, வெறும் மெட்டு மாத்திரம்தான் வருது. பாட்டும் மெட்டும் சேர்ந்து வரும்போதுதான் அதுக்கு இன்பம் வரும் இல்லையா? நிச்சயமா அதுதான். அதனாலதான் பாட்டுக்காரன நடுமத்தில போட்டு எவ்வளவு கெட்டிக்காரனா பக்கத்துல போட்டான். லால்குடி ஜெயராமனா இருந்தாலும் பிடில் ஒரு மட்டமான பையன் ஒருத்தன் பாடுறான்னு வச்சுக்கோ, லால்குடி ஜெயராமனுடைய தகுதிக்கு கீழே ஒரு பையன் ஒருத்தன் பாடுறான்னா அவன் தான் நடுமத்தில் உட்காருவான். லால்குடி ஜெயராமன் பக்கத்துல தான் உட்காருவார் இல்லையா? அது பக்கவாத்தியம் தான் யாரா இருந்தாலும். ஆக அதனால்தான் பாட்டுக்காரர் நடுமத்தில் உட்கார வச்சான். ஏன்னு கேட்டீங்கன்னா, சொல்லும் இசையும் கூட வருது அவனுக்கு இல்லையா? அது மாத்திரம் இல்ல, சொல்லு, இசை, தாளம், உணர்ச்சி எல்லாமே இவன்கிட்ட வருது. இதுகிட்ட உணர்ச்சி வருமோ? எல்லாம் உணர்ச்சி வராது. அதனால்தான் வாய்ப்பாட்டு மிக ஒசத்தின்னு சொன்ன காரணமே அதுதான். அது மாத்திரம் இல்லையே, பாட்டை சில பேர் பாடும்போது அந்த பாட்டினுடைய கடவுள் யாரோ அவனையும் நினைச்சு விடுவானே, இது நினைக்குமா? நினைக்காது. நீ நினைப்ப, அவ்வளவுதான் இல்லையா? அதனால்தான் வாய்னால பாடுறதுதான் மிகவும் வசதின்னு சொல்றது. அந்த மாதிரி அவருக்காக பாடப்பட்ட பாடல் தான் இப்ப இந்த மாதர் மடப்படியும்னு சொல்லுகிற மாதர் மடப்படியும் சொல்லு. என்னப்பா ரூஸ் கண்டக்டர் என்ன மாதிரி இருக்குன்னா, ஓ மைக்கு அப்ப பாடினதுதான் இந்த திருப்பதியம் இல்லையா? மிகப்பெரிய திருப்பதிக, தேவார திருப்பதிகத்திலே மிகப்பெரிய திருப்பதிகம் இதுதான். இதுவும் சுந்தரர் பாடிய காணப்பேர் திருப்பதிகம் இருக்கு பாரு, அது என்னது? தொண்டர் அடித்தொழலும் என்று வரும் இல்லையா? அந்த திருப்பதியமும் பெருசு. தொண்டர் அடித்தொடலும்னு ஒன்று, அதுவும் பெருசு. இந்த அளவுக்கு அதுவும் பெருசு. ஆக சுந்தருடைய தேவாரம் முழுதும் கேசட்ல வருவதற்கு இருக்கு. சுந்தருடைய தேவாரம் முழுவதும் எப்படி திருவாசகம் முழுதும் வந்ததோ
அதுபோல சுந்தருடைய தேவாரம் முழுதும் கேசட்ல வருவதற்கு சிவனுடைய அருள் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். இப்போ இந்த 6ஆம் தேதி ஒரு 3 திருப்பதிகம் முதல்ல இருந்து எந்த பதிகமும் எழுத்தும் விடாமல் பதிவு பண்றது என்று முடிவுக்கு வந்திருக்கிறோம். அதெல்லாம் சைவ சமய தொண்டுல ஒரு பெரிய தொண்டு, இதுவரைக்கும் கிடைக்காது இல்லையா? ஆமா. மதர் மடப்பிடியும் மட அன்னமுதோ நடை உடை மலை மகள் நடை உடை நடையுடை மலை மகள் துணையன மகிழ்வர் உதயினப்படை நின்று ஈசை பாடமுகாடுவர் அவர் படர் தடை நடு முடியதோர் புனலர் வேதமோடு ஏழிதை பாடுவர் ஆழ்கடல் வெள்திரை இறை நுரை கரை பொருது இறை நுரை கரை பொருது மீனில் ததவிழ் புன்னை தயங்கும் மரத்திரை வண்டரை கருமபுரம் பதியே பொங்கு நடைப்புகளில் விடையாம் அவர் ஊர்தி வெண்பொடி அணி தடங்குள் மார்போர் பூணநூல் புரண மங்குல் இடைத்தவடும் மதி சூடுவராடுவர் வடங்கிளர் புனல் அறவும் வைகிய சடையர் சங்கு கடல் திரையால் உதையுண்டு சரிந்து இருந்து ஒசிந்து அசைந்து இசைந்து சேரும் வெண்மணற்குவை மேல் தங்கு கதிர்மணி நித்திலம் எல்லிருள் ஒல்க நின்று இலங்கு ஒளின் நலங்களில் தர்மபுரம் பதியே